பவித்ரா, மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே நேற்று அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்ட பிறகும் புதிய முதல்வரை தேர்ந்தெடுப்பதிலும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதிலும் சிக்கல் நீடிக்கிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சி 132 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற பின்னரும் அங்கு பாஜக ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனாவிற்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு பாஜகவின் தலைமை மறுத்துவிட்டது. நேற்று முழுவதும் அங்கு ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் ஒரு தீர்வு எட்டப்படவில்லை என்பதால் மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவராஜ் சிங் சௌகான் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மோகன் யாதவை அங்கு முதலமைச்சராக நியமித்தது போல மகாராஷ்டிரா மாநிலத்திலும் துணை முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக நியமிப்பதற்கு பதிலாக ஒரு புது முகத்தை இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை அளித்த அந்த பழங்குடி தொகுதி அல்லது விவசாயிகள் அதிகமாக இருந்த விதர்பா தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை முதலமைச்சராக நியமிக்கலாமா என்று பாஜகவின் தலைமை யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அங்கு மொத்தமுள்ள 288 இடங்களில் 230க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் அங்கு முதலமைச்சரை தேர்வு செய்து தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேச பார்முலாவை அமல்படுத்தலாமா என்று பாஜக தலைமை யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் இப்போது அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய அமைச்சர்கள் முதலமைச்சர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திர பட்னாவிஸுக்கு பதிலாக புது முகத்தை நியமிக்கலாமா அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் என்று அறிவித்து விடலாமா என்ற குழப்பத்தில் பாஜகவின் தலைமை தொடர்ந்து இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.